சஹீஹுல் புகாரியில் 1431 இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இந்த செய்தி நம்ம வரலாற்றில எல்லாம் என்ன செய்திருக்கலாம், படித்திருக்கலாம். ஆனால் விரிவாகவே சஹீஹ் முஸ்லிமில் அது வருவதனால் இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன் சொல்லுகிறேன். அனஸ் இப்னு மாலிக் சொல்கிறார்கள், அத்தாஹு ஜிப்ரீல், அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதிலே வஹுவ யல்அபு மஅல் கில்மான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதிலே சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருக்கிற நேரத்தில், சிறு வயதில் சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருக்கிற நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி அவர்களிடத்திலே வந்தார்கள். ஜிப்ரீல் என்பதும் மற்ற விஷயங்களும் இந்த செய்தி எப்படி நடந்தது என்பதையும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் வழியாக தெரிந்திருக்கணும்? ரசூலுல்லாஹ் வழியாக தான். ஏன்னா அனஸ் ரலியல்லாஹு சிறியவர், ரசூலுல்லாஹ்வுக்கே ஒரு 10-11 வயசு, அனஸ் ரலியல்லாஹுக்கே 10-11 வயது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மதீனாவுக்கு வர நேரத்தில். அதனால மிகவும் சிறியவர் அவர். அப்போ ரசூலுல்லாஹ்வோட வாயிலாகத்தான் என்ன செய்யணும், அது தெரிஞ்சுக்கணும். ஆனால் ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்டேன்னு அவர் என்ன செய்யலை, சொல்லலை. இதனால ஹதீஸ்ல சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் மராசீலு சஹாபாண்டு, சஹாபாக்கள் நபிகளார் சொன்னார்கள் என்று சொல்லாமல், ஆனால் நபிகளார் சொன்னதுதான் என்று உறுதிப்பட நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியவண்ண அறிவிக்கக்கூடிய செய்திகள். அதை பாருங்க. என்ன அவர் சொல்றாரு, நபி அவர்கள் சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருக்கிற நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். ஃபஅഖதஹு ஃபஸரஅஹு, ஃபஅഖதஹு ஃபஸரஅஹுனா ரசூலுல்லாஹ்வை எடுத்தாங்க, சண்டை பிடிச்சு அவர் என்ன செஞ்சாங்க, சரா என்று சொல்ற அவரை கீழே போடுறது, அவரை வந்து என்ன செய்தாங்க, அதாவது கீழே போட்டாங்க. ஃபஷக்க அன் கல்பி, இதயத்தை பிளந்தார்கள், இதயத்தை பிளந்தார்கள். ஃபஸ்தஹ்ரஜல் கல்ப, அதாவது கல்பை வெளியெடுத்தார்கள். ஃபஸ்தஹ்ரஜ மின்ஹு அலகத்தன், அதிலிருந்து ஒரு இரத்த கட்டியை என்ன செய்தார்கள், வெளியெடுத்தார்கள். அலகா அப்படின்றது இரத்த கட்டிக்கு என்ன செய்யும், யூஸ் பண்ணப்படும். இரத்த கட்டியை வெளியே எடுத்தார்கள். ஃபகால ஹாதா ஹத்து ஷைத்தானி மின்க், இதுதான் ஷைத்தான் உங்களில் நிர்வகிக்கக்கூடிய அல்லது அதிகாரம் செலுத்தக்கூடிய பகுதி, இதுதான் ஷைத்தான் அதிகாரம் செலுத்தக்கூடிய பகுதி, இது ஹத்து ஷைத்தானி மின்க். சும்ம கஸலஹு ஃபி தஸ்திம் மின் ذهب, பின்னர் அந்த இதயத்தை ஒரு தங்கத்தால் ஆக்கப்பட்ட ஒரு பாத்திரத்தில் உள்ள தண்ணியை கொண்டு கழுவினார்கள். பிமா இஸம்ஸம், அந்த அதுல வந்து ஜம்சம் நீர் என்ன செய்தது இருந்தது, அதை கொண்டு கழுவினார்கள். சும்ம லஅமஹு, பின்னர் அதை உள்ளுக்க வச்சு சும்ம ஆதஹு ஃபி மக்கானி, அதை பூட்டினாங்க, அதாவது கல்ப பூட்டினாங்க, இணைத்தார்கள். லஅம இணைத்தார்கள். பின்னர் ஆதஹு மக்கான, எங்கே இருந்ததோ அந்த இடத்துல இதயத்தை வைத்தார்கள். வஜாஅல் கில்மானு யஸ்அவுன இலா உம்மிஹி, இந்த சம்பவத்தை பார்த்துட்டு விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள்லாம் ஓடி எங்க போயிட்டாங்க, தாயிடத்திலே போனார்கள். யஅனி திரஹு, தாயண்டா இங்க உம்மிஹி என்று சொல்றது திரஹு, பால் குடித்து பாலூட்டி வளர்க்கக்கூடிய அந்த தாயிட்ட, செவிலி தாய், அவட்ட போனாங்க. ஃபகாலு இன்ன முஹம்மதன் கது குத்தில், முகமது வந்து கொல்லப்பட்டாரு, முகமது வந்து கொல்லப்பட்டுட்டாரு அப்படின்னு போய் அவங்க என்ன செஞ்சாங்க சொன்னார்கள். ஃபஸ்தக்பலுக்கு, உடனே அவங்க எல்லாரும் குடும்பமா சேர்ந்து என்ன செஞ்சாங்க, ஓடி வந்துட்டாங்க. வஹுவ முன்தகஉல் லௌனி, அப்படி வார நேரத்தில் ரசூலுல்லாஹ்வோட முகத்துடைய நிறமெல்லாம் மாறி இருந்தது. முன்தகஉல் லௌனனா முக நிறமெல்லாம் என்ன செய்தது, மாறி இருந்தது. கால அனஸ், அனஸ்லாம் சொல்றாங்க, வகத் குன்து அரா அஸர ذلكல் மிஹ்யத் ஃபீ ஸத்ரிஹி, அந்த மிஹ்யத் எப்படி தைக்கப்பட்டதோ அந்த தையலுடைய அடையாளத்தை நான் அவருடைய இதயத்தில் காண்பேன், அவருடைய இதயத்தில் ஃபீ ஸத்ரிஹி நான் கண்டேன். தைக்கப்பட்டதனுடைய அடையாளம், மிக முக்கியமான ஒரு வார்த்தை. எப்படி அஸர ذلكல் மிஹ்யத், தைக்கப்பட்டதனுடைய அடையாளத்தை நான் கண்டேன். அப்படி என்றா அற்புதமாகவும் இது நடந்திருக்கிறது, உலகியல் ரீதியான சாத்தியப்பாட்டுடனும் என்ன செய்திருக்கிறது, நடந்திருக்கிறது. அல்லாஹு தாலா நினைச்சான்னு சொன்னா அற்புதமாகவும் செய்வான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹு தாலா உலகத்துக்கு இறக்கினான். விண்வெளியெல்லாம் தாண்டி வரக்கூடிய சேஃப்டியை கொடுத்து இறக்கினா, வானத்துல நீங்க வரணுமே, அப்போ எல்லாம் தாண்டி வந்து இறங்கினாங்களா இல்லையா, இறங்கினாங்க. ஆனா அது அற்புதம். அங்க உலகியல் ரீதியான முழுமையான சப்போர்ட்லாம் கொடுத்து நீங்க வந்து தாண்டி போகணும்டா எல்லாம் இருக்கு, அப்படி செய்யல அல்லாஹ் தாலா, அதை பத்தி வரல இந்த செய்தி. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, விண்வெளியை தாண்டி போனதுல புராக் வாகனம் என்கின்ற ஒன்றை ஏற்பாடு செய்து அதனுடைய மின்னல் வேகம், இது போன்ற விஷயங்கள் ஹதீஸ்ல என்ன செய்கிறது, சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். உரூஜ் வேணுமென்றால், வானத்துக்கு போனது வேணுமென்றால் அற்புதமாக என்ன செய்திருக்கலாம், நடந்திருக்கலாம். அற்புதம் என்ன சொல்ல, அற்புதமும் உண்டு. அற்புதத்தில் உலக ரீதியான சாத்தியத்துக்கான அறிகுறிகளும் என்னது, அல்லாஹ் தஆலா வெப்பான். அதுல ஒன்றுதான்
அசர தாலிக்கல் மிஹியத், தையலுடைய அடையாளத்தை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. விளங்கிட்டா? தையலுடைய அடையாளம் இருக்குதே, தையல் அடையாளம் அது எந்த அளவுக்குன்னா மிஹியத் அப்படி என்று சொன்னா தைத்த உபகரணத்துடைய அடையாளம். மிஹியத் என்று சொன்னா அதுதான் தைத்த உபகரணம் இருக்குதே அதன்னு சொல்றது மிஹியத். அப்ப அதனால அதனுடைய அடையாளம் என்று சொல்லி எல்லாம் வருது. அப்படின்னா அற்புதம் நடந்திருக்குது, அசரும் விடப்பட்டிருக்குது, அசரும் விடப்பட்டிருக்கிறது. அப்ப இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் இல்லையா, ஹார்ட்டை வந்து எடுத்து தைக்கலாம் என்கின்ற அந்த இது அற்புதமாக நடந்திருந்தாலும் அந்த அடையாளம் தைக்க முடியும், ஒட்ட முடியும் என்கின்ற அந்த சிந்தனைக்குரிய இது அதுல இருக்குது. அதற்காக வேண்டிதான் இந்த செய்தி சொல்லப்பட்ட நான் சொல்ல வரல. ஆனால் அந்த சாத்தியப்பாடு என்கின்ற பகுதி என்ன செய்கிறது, இதுல இருப்பதை நாங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். இதுதான் மிக முக்கியம். அசர தாலிக்கல் மிஹியத், இது சாதாரணமான வசனம் அல்ல. அந்த அன்றைக்கு காலத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது சாதாரணமான வசனமே அல்ல. சரி, இரண்டாவது ஷைத்தானுடைய பகுதி என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாரே, ஹாதா ஹத்து ஷைத்தானி மின்கேன்னு சொல்லி, இதான் ஷைத்தானுடைய பங்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு யோசனை வந்து வைங்களேன். உதாரணம், நம்மளும் இதை எடுத்து போட்டோம்னா ஆப்ரேஷன் பண்ணி நம்மளுக்கு ஷைத்தானுக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் போயிருமே அப்படின்றது. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு தெரியுமா? காண முடிந்த லெவலில் அது இருந்ததா, அல்லது இன்றைக்கு நம்ம பல மடங்கு பெரிதாக்கி பார்க்கிறமே குழந்தைகளுடைய நிலை 7ஆம் நாளில் எப்படி இருக்கும், 14 நாளில் எப்படி இருக்கும், 30 நாளில் எப்படி இருக்கும், அந்த நிலைமையில் இருந்ததா நம்மளுக்கு சொல்ல முடியாது. சும்மா ஹார்ட்டை பார்த்து இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக அதாவது பெருக்கி காட்டக்கூடிய மைக்ரோஸ்கோப் எல்லாம் எடுத்து பார்த்தாலும் பார்க்க முடியாத ஒரு சின்ன வடிவமாக அதை என்ன செஞ்சிருக்கலாம், இருந்திருக்கலாம். ஏன்னா இன்றைக்கு எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம் அல்ல. இன்றைக்கு எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டு விட்டுன்னு அர்த்தம் அல்ல. உதாரணமா இந்த செல் சம்பந்தமான ரிசர்ச் இருக்குது, இது எல்லாம் பண்ணி முடிச்சவங்க அவங்களுடைய பிசிக்கலி எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொள்றாங்க. குணமாற்றம், மனமாற்றம், இயல்பு மாற்றங்கள் எங்க நிகழுதுன்றதை சொன்னாங்களா? சொல்லல. இன்ன வரைக்கும் அது எந்த எல்லா செல்லும் ஒன்றொன்று சொன்னவர்கள் குணமாற்றம், மனமாற்றம், இந்த குணரீதியான பதிவுகள் எந்த இடத்துல நடக்குது என்பதை என்ன செய்யல, சொல்லல. அன்புள்ள சகோதரர், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஹாதா ஹத்து ஷைத்தானி மின்க். ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க ஃபஇதா சலுஹத், இது சரியாகிவிட்டால் சலுஹத் சாயிரு ஜஸதி, உடம்புல எல்லா பகுதியும் சரியாகிவிடும். ஃபஇதா ஃபஸதத், அது சீர்கட்டுட்டா எல்லாம் சீர்கட்டுரும், எடுத்தாச்சு. விளங்கிட்டா? அப்ப என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால், இந்த பகுதி உள்ளத்தில் இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுதானே, இது வெறுமனே இரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு பகுதி என்றது இருக்கலாம். அவன் பார்த்த அளவுல இருக்கலாம். மிகப்பெரிய அளவுக்கு இன்றைக்கு பெருக்கி காட்ட முடியாத கருவிகள் எதிர்காலத்தில் வந்தால், அல்லாஹு ஆலம் வந்தால் இந்த பகுதி எது, ஏன்னா இது வந்து அதாவது பார்க்க முடிந்த ஒரு சப்ஜெக்ட். மனிதனுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் ஸ்பெஷலா இருக்கிறது. ஹாதா ஹத்து ஷைத்தானி மின்க், உடம்புல உள்ள ஒரு பகுதி அது. அதனால் அன்புள்ள சகோதரர்களே, இதயம் தான் இந்த செய்தியை அதோட ஒப்பிட்டுக் கொள்ளணும். ஏன்னா அதை எதுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க தெரியுமா? 2 இடத்துக்கு மாற்றி விட்டாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயம் சீராகினா எல்லாம் சீராகி மட்டும் 2 இடத்துக்கு மாற்றிட்டாங்க. முஸ்லிம் அதாவது உலகில் இருக்கக்கூடிய இந்த விஞ்ஞானத்தை ஒப்பிட்டு பேசணும் அப்படின்னு மிகவும் விரும்பக்கூடியவர்கள் இங்க இதை தூக்கி இங்க கொண்டுட்டாங்க. இப்போ சரியா, எங்க கொண்டுட்டாங்க? இது இதயம் அல்ல, மூளை. இது வந்து மூளை. அப்படின்னா இது சரியாகிவிட்டால் எல்லாம் சரியாக முடியாது, இது சரியாயிட்டா எல்லாம் சரியாகிவிடும். நல்ல மூளையெல்லாம் கெட்டவனாகிறானா இல்லையா? நல்லா மூளைக்குது, ஆனால் மிக மோசமானவனா இருக்கிறான். ஆனால் இது சரியாயிட்டா எல்லாம் சரியானா இங்க சேர்த்துட்டாங்க. ஆனால் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான், அதுக்கு காரணம், அவங்க அப்படி சொன்னதுக்கு காரணம் என்னடா, கல்பென்ற வார்த்தை குர்ஆன்ல அந்த அந்த அகராதியில மூளைக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. கல்பென்றது மூளைக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. விஞ்ஞானம் என்ன சொல்லுது? இரத்தத்துக்கான சுத்திகரிப்பு, இரத்தம் பாய்ச்சுவதற்கான பகுதி முடிஞ்சுதா? இப்போ விஞ்ஞானத்துக்கு நெருக்கணும் என்ன வழி? உடனே மூளையை கொண்டு வந்து இந்த இதயத்தை கொண்டு வந்து இங்க வச்சாச்சா, கல்வி இங்க. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான், வலாக்கின் தஅமல் குலூப் அல்லதி ஃபிஸ் சுதூர், வலாக்கின் குலூப் அல்லதி ஃபிஸ் சுதூர், நெஞ்சு பகுதியில இருக்கக்கூடிய உள்ளங்கள் அப்படின்றா. குலூப் எங்க இருக்குதாம்? அல்லாஹ்வே சொல்றா சுதூர், இந்த மார்பு பகுதியில இருக்கக்கூடிய கல்புகள் அப்படின்றா. இங்க என்னது? ஆதஹு ஃபி மக்கானி, ஃபி மக்கானி. இந்த இடத்துல பாருங்க, அதாவது கல்பை வெளியெடுத்தார் அப்படின்னா அவர்கள் அடிப்படையில் என்ன மொழிபெயர்ப்பு? மூளையை வெளியெடுத்தாங்க, மூளையை கழுவிட்டு மூளை அந்த இடத்துல வச்சாங்க. அனசரை நான் கண்ட அடையாளம் எங்க? அப்ப நடந்தது மூளை ஆபரேஷன். நினைக்கிட்டா இங்க தான் என்ன செஞ்சு நடந்த அசரை கண்டிருக்கிறான்னு அர்த்தம். ஆனா ஹதீஸ்ல எப்படி வருது தெரியுமா? அசர தாலிக்கல் மிஹியத் ஃபி சத்ரி, அந்த அடையாளத்தை மார்பு பகுதியிலே கண்டேன். எங்க கண்டேன்?
மார்பு பகுதியிலே கண்டேன். அப்ப ஷைத்தான் கெடுக்கிற பகுதியும் எங்க இருக்குது? கல்புல. இப்ப அந்த விளக்கத்தின் அடிப்படையில் இந்த ஹதீஸ் லைஃப் ஆக்கிட்டாங்க, முரண்பாடாக்கிட்டாச்சு. எப்படி போகுது பாத்தீங்களா? இந்த அதனாலதான் இந்த செய்தி இருக்குதே, இந்த இதயம் பிறந்த செய்தியை வேற வேற மாதிரி வழங்கப்படுத்திட்டாங்க. ஏன் தெரியுமா? இதான் பின்னணி. இதை சொல்லல, என்ன இந்த பின்னணி என்ன செய்யல, சொல்லல. இது கல்புக்கு முரண்படுது என்ற விஷயம் வெளியே சொல்லல, வேற காரணத்தை தான் என்ன செய்யறாங்க, சொல்லிக்க நிற்கிறாங்க. அவங்களுடைய கல்புக்குரிய விளக்கத்துக்கு இது என்ன செய்கிறது, முரண்படுகிறது. அன்புள்ள சகோதரர்களை, இது நடந்தது. அந்த குடும்பத்தில் உள்ளவங்க என்ன செஞ்சாங்க, வந்து பார்த்தார்கள். அவர்கள் முகம் மாறி இருந்த, நிறம் மாறி இருந்தது. அதில் அவனுக்கு அற்புதமாக நடந்திருந்தால் இயற்கையான அந்த முகமாற்றத்தை என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, அதாவது அல்லாஹ் அப்படி விட்டுருக்க மாட்டாங்க. முகமெல்லாம் முன்தகை உள்ளவன்றது நிறம் டோட்டலா மாறி இருக்கிறது. அப்படி ரசூலுல்லாஹோட முகம் என்ன செஞ்சது, மாறி இருந்தது அப்படின்னு வருது. அப்ப என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த மாதிரி இதை செய்யறாங்க. அல்லாஹ் தஆலா என்னது, அதை வந்து இயற்கையாவே செய்திருக்கலாம். ஆனா அல்லாஹ் தஆலா எடுத்து அதை எடுக்க வச்சு திருப்பி எடுத்து திருப்பி போடுகின்ற அந்த சிஸ்டம் நினைச்சு பாருங்க. இன்றைக்கு யாரா பொய்ப்படுத்தலாமா? பொய்ப்படுத்த முடியாது, பொய்ப்படுத்த முடியாது. விஞ்ஞானத்துக்கு உதவ போய் விஞ்ஞானத்துக்கே உதவுற ஒரு ஹதீஸ் என்ன செஞ்சாங்க, நிராகரிக்க வேண்டிய நிலைமை. அல்ல, என்ன விஞ்ஞானத்துக்கு சார்பான எடுப்பாங்க நினைக்க வேணாம். தங்களுக்கு சார்பான இல்லாட்டி எடுக்க மாட்டாங்க. விஞ்ஞானத்துக்கு சார்பா இருக்குது, விஞ்ஞானத்துக்கு சார்பா இருக்குது. நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதுல ஒண்ணு, தாய் என்ற வார்த்தைக்கு தானே தன்னை வளர்க்காதவர்களுக்கும் வளர்க்கெடுக்கப்பட்ட பிள்ளை சொல்வது தவறு இல்லை. யாரு சொல்வது தவறு தெரியுமா? தாய் தந்தை என்கின்ற இந்த வார்த்தையை அந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் என்ன செய்யக்கூடாது, அந்த நம்பிக்கை அவர்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இது இவர் வளர்த்தெடுத்த பிள்ளை என்று அவங்கள்ட்ட தெரிஞ்சிருக்கணும். இவர் வாப்பா இல்ல, இவ உம்மா இல்ல, இது தெரிஞ்சிருக்கணும். ஆனால் ஏன் தெரியுமா இந்த செய்தியில் எப்படி வருது தெரியுமா? எஸ் அவுன இலா உம்மிஹி, தாய் கோடினாங்க. யாரு தாய்? ஆமினா அங்க ஓடல. ஆமினா தான் தாய். தாய் யாரு? ஆமினா. ஆனா ஓடினது யார்கிட்ட? வரலாற்றில் ஹலீமத்து சாதியா என்று அழைக்கப்படக்கூடியவங்க தான் ஓடினாங்க. அந்த இடத்துல அங்கதான் இருந்தாங்க. அப்ப புரிஞ்சுக்கொள்ளணும், இங்க போகல. அதனாலதான் தீரா செவிலி தாய் என்ற வார்த்தை என்ன செய்கிறது, வருத்த நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். அப்ப அதனால இதே நம்ம புரிஞ்சு. அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்ற நேரத்துல வ உம்மஹாத்துக்குமுல்லாஹி அர்லஅனக்கும், உங்களுக்கு பாலூட்டிய தாய்மார்கள், உம்மஹாத் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்றான், இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லாஹி வலதுனஹும், தாய்மார்கள் என்பவர்கள் யாருன்னா பெற்றெடுத்தவர்கள் தான் அப்படின்றான். அதே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வ உம்மஹாத்துக்குமுல்லாஹி அர்லஅனக்கும், உங்களுக்கு பாலூட்டிய தாய்மார்கள், அங்கே உம்முன்னு சொல்றான். எனவே குழந்தையை கூப்பிட்டு வச்சு இஸ்லாம் வந்து பகிரங்கமாக தாய் தந்தையை பிரிச்சு காட்ட சொல்றதுக்காண்டி 10 வருஷம் வளர்த்துட்டு கொண்டு வச்சு நான் உன்ன வாப்பா இல்ல, நான் உன்ன உம்மா இல்ல சொல்ற கடமை கிடையாது. எத்தனையோ பேர் மன ரீதியான பிரச்சனைக்கு என்ன செய்திருக்கிறார்கள், ஆளாகி இருக்கிறார் என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். அப்படி சொல்லணும் கடமை கிடையாது. எது தெரிஞ்சுக்கணும், சமுதாய ரீதியாக நசபு குழம்புற அளவுக்கு இருக்கக்கூடாது, சொத்து பிரச்சனை வர அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நீங்க அழைக்கிற நேரங்கள் அப்படி என்ன செய்யக்கூடாது, அழைக்க கூடாது. அந்த பிள்ளைக்கு தெரியாம வச்சுக்கிறன்றதெல்லாம் அங்க பிரச்சனை. சமுதாய ரீதியான குழப்பம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இதைத்தான் இஸ்லாம் தடை செய்தது. அதை தடை செய்யலேண்டா திருமண பிரச்சனை ஏற்படும், சொத்துக்கள்ல யாரோ பங்கு பெற வேண்டிய பிரச்சனை என்ன செய்யும், ஏற்படும். இதை இஸ்லாம் தடை செஞ்சதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த செய்தி அதுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நடந்த, அது வாழ்க்கையோட ஹதீஸ் விஷயங்கள்ல 3வது செய்தி. இதெல்லாம் மா கபிலல் நுபுவா, நுபுவத்துக்கு முந்தின செய்தி.